டிராவல்ஸ்க்கு கிளம்பல? போனோம். போகணும்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, கிளம்புங்க. போறேன் சார். யாரு? இருங்க, நான் பாக்குறேன். சார் நீங்களா? உள்ள வாங்க சார். என்ன யாருன்னு தெரியுதா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? பின்ன பணம் வாங்கும்போது பார்த்தது, அப்புறம் ஆளே காணுமே. சாரி சார், பிஸ்னஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு 2 மாசத்துல எப்படியா போட்டி வட்டி கொடுத்துட்றேன். வட்டி கட்ட சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம், மொத்த பணத்தையே செட்டில் பண்ணுங்க. என்ன சார் திடீர்னு எல்லா பணத்தையும் கட்ட சொன்னா நாங்க எங்க சார் போறது? அதானே, என்னமோ 50-100 கைமாத்து கொடுத்த மாதிரி உடனே தான் சொல்றீங்க. கொடுத்துருக்கிறது 50 லட்சங்க. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. நீ யாருமா? சொல்லு. அவங்க அண்ணி சார். பணம் வாங்குறது நீயா அவங்களா? நியாயத்தை இப்ப யார் கேட்டா என்னங்க? பணம் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் வட்டியும் தரல, அசலும் தரல. கேட்டா நியாயம் பேசுறீங்களா? பேசாம சார் வாசல்ல வச்சு சத்தம் போட வேணாம், தயவு செஞ்சு உள்ள வாங்க சார். ஏன் வாசல் நின்னு கத்தினா மானம் போகுதா? அந்த பயம் இருந்தா கரெக்டா பணத்தை கட்டி இருக்கணும். சார் ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க சார். ப்ளீஸ் வாங்க, போங்க. வாங்க சார். வாங்க சார். சொல்லணும். மனோ, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. அம்மா வெளியே போணுமா? வரேனு. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம். ஆர்த்தி சேட்டு கிட்ட கடன் வாங்கியிருந்தால, அந்த ஆள் பணத்தை கேட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அப்படியா? ஆமா, இவ்வளவு நேரம் வாசல்ல தான் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. என்ன பார்த்த உடனே உள்ள கூட்டிட்டு போயிட்டா. சரி, அதை விடுங்க. அவங்க கதை தான் நமக்கு தெரியுமே. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. இரு அனு, அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. முதல்ல வீடு வாங்க பணம் வாங்குனீங்க, அப்புறம் டேங்கர் லாரி வாங்க பணம் வாங்குனீங்க. அதெல்லாம் நேர்மையா திருப்பி கொடுக்க வேணாம்? போட்டி போட்டு கிரகப்பிரவேசம் பண்ண தெரியுது, பணம் கொடுக்க தெரியல. இதுக்கு மேலே ஒரு நாள் கூட டைம் கொடுக்க முடியாது. சார், உங்க பணத்தை தூக்கின்னு ஓடுற மாட்டேன் சார். என்னோட கஷ்ட காலம், நான் நம்பினவன் என்னை ஏமாத்திட்டேன் சார். சத்தியமா சார், நான் உங்ககிட்ட கடன் வாங்கின டேங்கர் லாரி இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கு சார். கேஸ் இன்னும் முடியல சார். முடிஞ்ச அப்புறம் தான் சார் லாரி எடுக்க முடியும். இந்த கதையே வேணாம். போலீஸ் கிட்ட போன லாரி தேராது, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்னு பணத்தை கொடு, இல்ல வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணு. சார் இப்படி உடனே பணத்தை கேட்டா எப்படி சார்? கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். 2 வருஷம் டைம் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் உன் வீட்டு படியேறி நான் வந்திருக்கேனா? சரி, அதுக்காக உடனே வீட்டு காலி பண்ண சொன்னா எப்படிங்க? நீங்க பேசாதீங்க சொல்லிட்டேன். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். எப்படிங்க பேசாம இருக்கும்? சுமார் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பணத்தை புரட்டுறதுக்காவது டைம் வேணும்ல. பத்திரம் ரெடியா இருக்கு, சம்பந்தப்பட்டவங்கள கையெழுத்து போட சொல்லுங்க. சார், ஊட்ட கொடுக்கறதுக்கு மனசு வரல சார். பணத்தை எப்படியாவது போட்டி நான். தம்பி, ஆகிற கதையை பேசுறீங்களா? உங்களை நம்பி யார் கடன் கொடுப்பா? சரி சார், இப்போ என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டேனம்மா, பத்திரம் ரெடியா இருக்கு, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணிடுங்க. சார், நான் பத்திரத்துல வேணா இப்பவே கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆனா வீட்டை காலி பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. இன்னைக்கே வீட்டை காலி பண்ணி ஆகணும். நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் நான் ஆளுங்களோட வந்திருக்கேன். நீங்க காலி பண்ணலைன்னா நான் காலி பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறீங்களா? நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீங்க வேற சும்மா இருங்க. நீங்க பத்திரத்தை கொடுங்க சார். ஐயோ ஆர்த்தி, நீங்க அவசரப்படாத. சும்மா இருங்க. இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் தூக்கி வெளியில போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற மானத்தையும் நம்ம காப்பாத்திக்கிறது தான் நல்லது. நல்ல முடியுமா? இந்த பத்திரத்திலே கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுமா.
இந்தாங்க சார். இன்னும் 1 ஹவர்ல வீட்டை காலி பண்ணிடணும். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. என்ன தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆமா, அந்த ஆர்த்தி பொண்ணு உங்ககிட்ட கடன் வாங்கியிருந்தால? ஆர்த்தி மட்டுமா கடன் வாங்கியிருக்கா? நீங்க கூட தான் வாங்கியிருக்கீங்க. ஆமா சார், ஆனா நான் பணத்தை ஒழுங்கா கட்டிடுவேன். எப்ப கட்டுவீங்க? கூடி சீக்கிரத்துல கட்டிடுவேன் சார். பணம் வாங்கி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வட்டி கூட கட்டல. சார், பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம். இல்லைன்னா நான் கரெக்டா கட்டியிருப்பேன் சார். எல்லாரும் இதே பதில் தான் சொல்றீங்க. நீங்க என் பணத்தை எப்ப தர போறீங்க? சார், நம்ம உள்ள போய் பேசலாம் சார். வாங்க. எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசலாம். சார் ப்ளீஸ், இங்க ரோட்ல வேண்டாம். ப்ளீஸ் உள்ள வாங்க. வாங்க சார், வாங்க வாங்க உட்காருங்க. உட்காரது இருக்கட்டப்பா, என் பணத்தை எப்ப திருப்பி தர போறீங்க? சார் கத்தாதீங்க, நான் எப்படியாவது 1 வாரத்துல திருப்பி கொடுத்துறேன் சார். 2 வருஷமா கொடுக்காதவரு எப்படி 1 வாரத்துல கொடுப்பீங்க? எப்ப வந்து பார்த்தாலும் வீடு பூட்டியே கிடக்குது. மாமனார் வீட்லயே செட்டில் ஆயிட்டீங்க போல. மரியாதையா பத்திரத்துல கையெழுத்து போட்டு வீட்டை காலி பண்ணுங்க. சார் சார் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். எனக்கு நேரம் ஆகுது. கையெழுத்து போல நான் பசங்களை கூப்பிட வேண்டி இருக்கும். எப்படி வசதி? சார் சார் சார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். டேய் பசங்களா, பாத்திரமெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க சார். சார் வேண்டாம் சார், நானே காலி பண்ணிடுறேன். இது நல்லவனுக்கு அடையாளம். பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடு. இன்னும் 1 ஹவர்ல வீடு காலி பண்ணிடணும். ஆர்த்தி, உங்களுக்கு வீட்டை காலி பண்ற ஐடியா இல்லையா? இன்னும் 1 ஹவர்ல காலி பண்ணணும். டேய் பசங்களா, இவங்க காலி பண்ணலன்னா நீங்களே சாமான தூக்கி வெளியே போட்டுருக்கோம். நீங்க எங்க இருந்து பாத்துக்கோங்க.
ஆசையா வாங்கின வீட்டை இப்படி சேட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அவமானமா இல்ல? என்ன பண்ணட்டும் அனு, பிஸ்னஸ் ரொம்ப டல் ஆயிருச்சு. அதுக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாது. வீடும் கடன், பிஸ்னஸ்லயும் கடன், வாங்கின பணத்தை திருப்பியும் கொடுக்கணும், நாமளும் வசதியா இருக்கணும்னா எப்படி? நல்லா பேசுறீங்க, ஆனா காரியத்துல சுத்த வேஸ்ட். ஏன் அனு மனோவை திட்டிட்டு இருக்க? இருக்க கூட இடம் இல்லாம வீட்டையே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த பழக்க தெரியாத மனுஷனோட நான் எப்படி குடும்பம் நடத்துறது? என்னடி ஆச்சு? எல்லாம் போச்சு. வீடு ஆசையா வாங்கின வீடு சேட்டு கைக்கு போச்சு. வீடு சேட்டு கைக்கு போயிடுச்சா? ஏன் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. பிஸ்னஸ்ல லாஸ், வாங்கின பணத்தை கட்ட முடியல. அதனால சேட்டு வாங்கின பணத்துக்காக வீட்டு பத்திரத்தை என் பேர்ல மாத்தி கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு. பிசினஸ்ல எத்தனை நாளா லாஸ்? ஆரம்பத்துல இருந்தே லாஸ் தாம்மா. அப்போ முதல்ல இழுத்து மூடி இருக்கலாம்ல? இல்லத்த, நல்லா கொண்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அப்படி நினைச்சுதான் நடு தெருவுக்கு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோம்னு ஒண்ணுமே புரியலமா. அந்த ஃபினான்ஷியர் ஆதிக்கு தெரிஞ்ச ஆளு தான். ஆதிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் என்ன சொல்றீங்க? வீட்டு பத்திரத்தை வாங்கி கொடுக்க சொன்னா ஒரு 6 மாசத்துல நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன். 6 மாசத்துல என்ன பண்ண போறீங்க? வட்டி ஏறி கடன் தான் ஜாஸ்தி ஆக போகுது. அம்மா இது பாரு, ஆதி என்ன கிட்ட சொல்லி நானும் அவரும் பழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்க சொல்லு. அவனே இப்ப நிறைய டென்ஷன்ல இருக்கான். இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஒரு தடவை உதவி பண்ணா அதை வச்சு நல்லபடியா முன்னேறணும். இப்படி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வந்து நின்னா எந்த நம்பிக்கையில உங்களுக்கு உதவ முடியும்? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த நேரமும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தலையை வழிச்சு சீவிக்கிட்டு ஷோகேஸ் பொம்மை மாதிரி நின்னா உருப்பட முடியாது. உழைக்கணும். என் புள்ள ஆதி மாதிரி உழைக்கணும். அது முடியாதுன்னா சொந்தமா பிசினஸ் பண்ற ஐடியா வரக்கூடாது. அனு, உங்க அண்ணன் எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணாலும் உன் புருஷனால எதுவும் சாதிக்க முடியாது. இனிமே பிசினஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஆதி சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசாம இருக்க சொல்லு. கொஞ்ச நாள் இருங்க, நேரம் பார்த்து ஆதி கிட்ட சொல்றேன். அப்புறம் அவனா பார்த்து உங்களுக்கு ஏதாவது செய்வான். என்ன மனோ, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் என்னத்த சொல்வாரு? இப்போதைக்கு இதை விட்டா எங்களுக்கு வேற வழி இல்ல. ஆதிக்கிட்ட கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி. சொல்றேன். தோழர்களே, நாம் ஒரு முக்கியமான போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறோம். அந்த மேனகாவின் மிரட்டலுக்கு அச்சம் கொண்டு சில அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் நம்மிடையே தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நீதி வாங்கித் தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதேனும் மாறுபாடான கருத்துக்கள் உண்டா? உங்க கருத்துக்கு நாங்க என்னைக்கு மாற்று கருத்து சொல்லியிருக்கோம்? நீங்க சரின்னு சொன்னா நாங்க போராடுறதுக்கு தயாரா இருக்கோம். கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு தலையாட்ட வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு இதில் ஏதேனும் மாறுபாடான கருத்துக்கள் இருந்தால் தாராளமாக பதிவு செய்யலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களிலே உண்மை இருந்தால் அது பற்றி விவாதித்து நாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரலாம். தோழர். யார் அது? கிரி. ஓ, வாருங்கள். தோழர், உங்ககிட்ட பேசணும்னு எங்க பாஸ் விரும்புறாரு. பேசலாமே. வந்திருக்காரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்திருக்கிறாரா? இல்லையே, என் கண்களுக்கு நீங்கள் மட்டும்தானே தெரிகிறீர்கள். ஒருவேளை மாயக்குளிகையை விழுங்கிவிட்டு மாயத் தோற்றத்தில் வந்திருக்கிறாரோ? ஐயோ சார், ஏன் சார் இப்படி தமாஷ் பண்றீங்க? சார் உங்ககிட்ட பேசணும்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உள்ளே வர சொல்லுங்கள். சார், இங்க எல்லார் முன்னாடியும் வந்து பேசுறதுக்கு பாஸ் விருப்பப்படல. உங்களை தனியா சந்திச்சு பேசுறதுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ, பார்த்து விட்டால் போயிற்று. தோழர்களே, நாம் நமது விருந்தினரை சந்தித்து விட்டு வந்து விடுகிறேன். நீங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள். சரியா? சரிங்க தோழர். வாருங்கள், போகலாம். வாங்க வாங்க. பாஸ்,
என்னோட கார் இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்ததே இல்ல. அதனால்தான் மக்களை பற்றிய மதிப்பீடு உங்களிடம் குறைவாக உள்ளது. இது பாரு, என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணாத பாலகிருஷ்ணா. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, செஞ்சிடுறேன். வாங்கிட்டு வாயை மூடிட்டு போ, புரியுதா? திரு ஆதி அவர்களே, மக்களை பற்றி மட்டுமல்ல என்னை பற்றியும் குறைவாக எடை போட்டிருக்கிறீர்கள். இது பாரு, மேற்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அந்த இடத்துல 4 பிச்சைக்கார பசங்க இருந்து இடைஞ்சல் பண்ணா விட்டுற முடியுமா? விட்டுற முடியுமா? ஆதி, வார்த்தையில் நாகரீகம் தேவை. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக நாங்கள் எங்கள் மானத்தை விட்டுக் கொடுத்து சமரசம் செய்து கொள்ள முடியாது. அதுவும் போக அவர்கள் இடத்தை பிச்சை கேட்பது நீங்கள். அப்படி பார்த்தால் நீங்கள் தான் பிச்சைக்காரர்கள். முதலில் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பேசுறீ? யாரை பார்த்து என்ன பேசுறீ? Do you know who the hell are you talking to? Do you know who you are talking to? வேண்டாம் பாஸ். பாஸ், நமக்கு காரியம் தான் பாஸ் முக்கியம். ப்ளீஸ் கூல் டவுன் பாஸ். என்ன பேசுறீங்க? வேண்டாம் பாஸ், சமாதானமா போணும். கொஞ்சம் கோவப்படாதீங்க பாஸ், ப்ளீஸ். என்ன பிச்சைக்காரன்னு சொல்றியா நீ? என்ன? வேண்டாம் பாஸ். சரி சரி, நான் சமாதானம் பேச வந்திருக்கேன். இல்லை, பேரம் பேச வந்திருக்கிறீர்கள். சரி, அப்படியே வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்கள் எதுவும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த பிளாட் விஷயத்துல நீ தலையிட கூடாது, புரியுதா? உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படும் ஆளல்ல நான். உங்கள் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த மேனகா தன் திட்டத்தை கைவிடும் வரை அந்த குடியிருப்பு வாசிகளுக்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன். போராடுவியா? நீ போராடுவியா? உன்னால முடியாது. நீ உயிரோட இருந்தா போராடுற. I'll bloody shoot you down. Shoot you down. சுடுங்கள். இந்த மிரட்டலை கண்டு பயப்படுபவன் நான் அல்ல. எதையும் எதிர்பார்த்துத்தான் நான் இந்த இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் துப்பாக்கி குண்டுகள் மனிதர்களை கொல்லும், கொள்கைகளை கொல்ல முடியாது. சுடுமாட்டன் தைரியத்துல பேசியா நீ? I'll bloody shoot you down. I'll shoot you right now. உள்ள போயிடுங்க. பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் வேண்டாம் பாஸ். பாஸ் விட்டுடுங்க பாஸ். Take your hands off, man. I want to shoot him. I'll shoot this man. I'll shoot you. ஏய், நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? பத்திரிகை இருக்கிற தைரியத்துல எப்படி எல்லாம் பேசுற? உன்னையும் சுடுவேன். சுடு. I'll shoot everybody here. Hey, கண்ணை எடுடா. I'll shoot them right now. கூல் டவுன் பாஸ். வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ், விட்டுடுங்க பாஸ். எடுத்து கொடு. எடுத்து கொடு. வேண்டாம் பாஸ். பாஸ், எங்க 2 பேரும் சுடட்டும். சுட்டுட்டு பழி ஓ மேல போடுவோம். நீ உள்ள போ. உனக்கு பணம் நிறைய கொடுப்பான். நீ வெளிய வந்து அந்த பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா வாழ. சும்மா இருங்க பாஸ். வேண்டாம் பாஸ். ஏன் இப்படி பணம்னு அலையற? 4 பேர் நிம்மதியா இருக்கிற இடத்தை இடிச்சுதான் நீ காம்ப்ளெக்ஸ் கட்டணுமா? உனக்கு வேற இடமே இல்லையா? நீ செய்யறது தப்புன்னு இத்தனை பேர் சுட்டி காட்டினதுக்கு அப்புறமா அதை நீ புரிஞ்சுக்காம எங்களை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப பேசாத. I'll shoot you down. Don't provoke me. நீ அப்படி பேச வைக்கிற. தெரியாம தப்பு செய்யறவங்கள மன்னிக்கலாம். ஆனா தெரிஞ்சே தப்பு செய்யற ஒண்ணு மாதிரி ஆட்களை சும்மா விடக்கூடாது. இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கி மக்கள் கிட்ட கொண்டு போகத்தான் போறோம். உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். என்ன வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? பாஸ் வேண்டாம் பாஸ். கண்ணியடா. பாஸ் கண்ணியடா. பாஸ் பாஸ் ஓடி இல்ல உள்ள சுட்டுறேன். வேண்டாம் பாஸ். வேண்டாம் பாஸ். என்ன பண்றீங்க சார்? இவர் எங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. என் மேல கைய வச்ச அன்னைக்கே உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்போ உன்னை அரெஸ்ட் பண்றேன். இது ஒரு சின்ன பிரச்சனை சார். நீங்க மைண்ட் பண்ணாம போயிடுங்க. ஒண்ணுமே இல்ல. எது சின்ன பிரச்சனையா? துப்பாக்கி எடுத்து எங்களை கொல்ல வராரு, அது சின்ன பிரச்சனையா? ஆதி, நீங்களா வரீங்களா இல்ல உங்க கையில விலங்க போட்டு இழுத்துட்டு போடுமா? இது என்னோட லிமிட் ஏரியா. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. You can't arrest me. You understand that? என்ன சார்ஜஸ்? பப்ளிக் பிளேஸ்ல 2 பேர் மேல துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. இத பாக்குற நேர்மையான போலீஸ் என்ன செய்வானோ அதை தான் நான் செய்றேன். வாங்க என் கூட. பாஸ், நீங்க 2 பேரும் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைன்ட் எழுதி கொடுங்க. நிச்சயமா. கையடா. வாங்க சார். அழைச்சிட்டு போங்க. வாங்க. கையடிங்க. வாங்க சார். வாங்க சார், உள்ள போங்க சார். பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ். பாஸ் நான் பாத்துக்கிறேன் பாஸ். பாஸ் சார். பாஸ் சார், நீங்க வாய் மூடி போயா. சார்